विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அனுகிரகத்தினால குரு அனுகிரகத்தினால நேற்றுக்கு சூக்ஷ்ம பாக்கியம் ஆரம்பித்தோம். ஜென்மாவது ஒரு மனுஷன் அவசியம் படிக்க வேண்டியது. விஜயதே சங்கர பாரதின்னு ஆச்சாரியர் இருந்து பூலோகத்துல நமக்காக அனுகிரகம் பண்ணியிருந்தான திவ்யமான இந்த கிரந்தம். வாழ்க்கையில ஒரு தரமாவது இதை முழுக்க அध्यயனம் பண்ண வேண்டியதான கிரந்தம். மனுஷ ஜென்மா எடுத்ததுக்கு சாபல்யம் இதனாலதான் கிடைக்கும். இப்பட்டதான அந்த கிரந்தத்துல முதல்ல ஒரு பார்த்தோம். இந்த அத்தியாசத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த அத்தியாசம்ங்கிற பதம் வந்துட்டே இருக்கும் சாஸ்திரத்துல, பயப்படக்கூடாது. அத்தியாசம் புரியலன்னு சொல்றாங்க. அத்தியாசம் நாளடவுல புரியும், ஆனா அத்தியாசம் இருக்கு நமக்கு. இருந்த போதிலும் நம்ம அதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது கஷ்டப்படும். இந்த அத்தியாசம் சூத்திரக்காரர் சொல்லியிருக்கோம், சொல்றாரு. இது என்னது? சூத்திரத்துக்கு வியாக்கியானம் அந்த சூத்திரர். அப்ப அந்த சூத்திரத்துக்கு என்ன இருக்கு சொல்லணும். சூத்திரத்துல அத்தியாசம்ங்கிற பதமே காணப்படலையே. அத்தகா பிரம்ம ஜிக்ஞாசா, பிறகு அக்காரணத்தினால் ஜிக்ஞாசா செய்யணும், சேர்த்துக்கணும். ஏன் சார் சேர்த்துக்கணும்? இந்த சூத்திரம் எதுக்காக எழுதப்பட்டது? ஆத்மாவாரே திரஷ்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசவியான்னு ஒரு வேத வாக்கியம் இருக்கு. வாக்கியத்தை அதனுடைய அர்த்தத்தை நிர்தாரணம் பண்றதுக்காக சூத்திரம் வந்திருக்கு. அந்த வேத வாக்கியத்துல திரஷ்டவியா ஸ்ரோதவியா கர்த்தவியா மந்தவியா இருக்கு. இங்கேயும் கர்த்தவியான்னு சேர்த்துக்கணும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவியா அப்படின்னு ஆனத்தை பண்ணணும்னு, விசாரத்தை பண்ணணும்னா என்ன அர்த்தம்? அறியணும்னா என்ன அர்த்தம்? அறிஞ்சா என்ன லாபம்? விசார துக்கம் போகணும். விசார துக்கம் போறதுக்காக பிரம்ம ஜானத்தை அறியணும்னா அறிவால் துக்கம் போகும்னு சொல்றது. எதை அறிவால் போகுமோ அது அறியாமை தான். அறியாமை தான் அறிவால் போகும். அறிந்தா தூள் போயிடுமா? அறிந்த நீங்க அப்படி பார்த்தேன்னா ஒன்னும் அறிய லோகத்துல நீங்க அறியறதுனால வேற ஒன்றும் ஆகல சார். அறியாம இருந்தும் அறியாம போயிருக்கோம். அறிவால் போகிறது என்று நான் சொன்னேனால் எப்படி போக்கலா இருக்கணும்? அறியாமையால் உண்டா இருக்கணும். அந்த அறியாமைதான் அத்தியாசம்னு வேறு. மேகமேவம் லட்சணம் அத்தியாசம் பண்டிதா அவித்யா இது மன்யந்தேன்னு சொல்ல போறார். இந்த அறியாமை அதனால ஏற்பட்டதான கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? கிராஸ் பாடி ஸ்தூல சரீரம் இருக்கே, இத நான் நினைச்சேன், நான்ங்கிறது சரீரம்னு நினைக்கிறேன். ஏன்னா கை இருக்கு பார்த்தா, நாம இது கைன்னு சொல்றேன். சின்ன வயசுலயே குழந்தைக்கு என்ன சொல்லிட்டோம்? இது கண்ணு, இது கை, இது காது, இது மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இதுன்னு நான் எதை சொல்றேனோ அது எப்படி சார் என்னை விட வேறானது? புத்தகம், இது டேபிள், இது சேர். அதுபோல இது கை, இது நானும் சொன்னேன்னா இதுன்னு எதை சொல்கிறேனோ அதெல்லாம் என்ன என்னை விட வேறானது. நான் சொல்றது என்ன? இதை விட வேறானது. நான் எதை சொல்றேனோ அது இது ஆகாது. இதுன்னு நான் எதை சொல்றேனோ அதை நான் ஆக மாட்டேன். எப்பவுமே யாருமே அந்த போய் இதுன்னு சொல்லவே இல்லை. சாத்தியமாக்க இந்த கட்டை எப்படி போகுமோன்னு சொல்வாளே ஒழிய என்ன உள்ள இருக்கிற ஆத்மாவை என்னைக்கும் இதுன்னு சொல்ற வழக்கம் இல்லை. உலகத்துல இருக்கிற பொருள்கள் ரெண்டு தான். நான் ஒண்ணு, இவைகள் ஒண்ணு. அந்த இவைகள் என் சரீரமா இருக்கலாம், கால் மூக்கனாக்கா இருக்கலாம், தூணு குடம் முதலிய வெளி பதார்த்தமா இருக்கலாம். எல்லாம் இதுன்னு தான் சொல்றேன். உலகத்தை ரெண்டு பிரிச்சு நான்
இவைகள். இந்த நான் என்று சொல்றது அஸ்மத் பிரத்யய கோச்சரா. நான் என்கிற சொல்லால் சொல்லப்படும் பொருள். அஸ்மத் பிரத்யம் அறிவு, கோச்சரா அதனால் அறியப்படுகிறது. அஸ்மத் பிரத்யய கோச்சரா நான் என்கிற சொல்லால் அறியப்படுகின்ற பொருள். பிரத்யய கோச்சரா இது என்கிற சொல்லால் அறியப்படுகிறது. அது என்ன தவிர எல்லா பொருளும், என்ன தவிர எல்லா பொருளும். இது கை, இது கால, இது மனசு, இது புத்தி, இது குடம், இது ஊரு, இது பிளாக், இப்படிதானே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நான் ஒண்ணு, இது ஒண்ணு. இந்த ரெண்டு எவ்வளவு சார் வித்தியாசம்னு நான் எப்போதும் உள்ள இப்படிதான் காமிச்சுக்கிறேன். எப்படி இதை நான் சொல்லவே இல்லை. எப்போதுமே இதை இப்படிதான் காமிக்கிறேன், உள்ள நான் சொல்றது இல்லை. விசிஷ்டமா இருந்த போதிலும், கிளியர்லி இருந்த போதிலும், சமப்பிரகாசவத் விருத்த ஸ்வபாவயோஹோ, ஒன்று இதுங்கிறேன், ஒன்று நானுங்கிறேன். ஒன்றை வெளியில காட்டுறேன், ஒன்றை உள்ள காட்டுகிறேன். ஒன்று ஆப்ஜெக்ட் அது நாலேஜ் விஷயமானது, இன்னொன்னு அறிபவன் விஷயா இருக்கு. இவ்வளவு கிளியர் கட் டிஃபரன்சஸ் இருந்த போதிலும், இந்த ரெண்டு இவ்வளவு வித்தியாசமா இருக்கும் பொழுது ஒண்ணு இன்னொன்னா ஆக முடியாதுன்னு தெரிந்திருந்த போதிலும், இதனுடைய தர்மங்கள் தர்மங்களா தானே இருக்கணும். அப்படி இருந்த போதிலும் பிரத்யய கோச்சரமான ஆத்மாவில் அவனிடத்துல இந்த சரீர தர்மங்கள்லாம் ஏற்றி வச்சு, இது என்று சொல்லக்கூடியதான சரீர தர்மங்களை ஏற்றி வச்சு, நான் வெளுப்பு, நான் கருப்பு, நான் நீளம், நான் புத்திசாலின்னு இந்த நானோட இவைகள்லாம் சேர்க்கிறேன். அதே போலயே இந்த சரீரத்துல சைத்தன்யமா இருக்கேன், நான் சத்ரூபமா இருக்கேன்னு இத வேற சொல்றேன். ஆத்ம தர்மங்களை சரீரமான அனாத்மாவிலையும், சரீர தர்மங்களான சூரிய கிரகத்வாதிகள் எல்லாம் ஆத்மாவிலையும் சேர்த்து வச்சு, இது வேற அது வேறன்னு தெரிஞ்சிருந்த போதிலும், இதனுடைய தர்மங்கள் அதிலையும், அதனுடைய தர்மங்கள் இதிலையும், இதை அதுவாகவும் அதை இதுவாகவும் அத்தியந்த நிமித்தமாக இருக்கக்கூடியதான தர்மிக்களையும் ஆத்மா சரீரங்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்மா ஒரு தர்மி, சரீரம் ஒரு தர்மி. சரீரத்தை ஆத்மாவாகவும் ஆத்மாவை சரீரமாகவும் ஒரு கம்ப்யூட்டர். சரீர தர்மங்களான சௌரிய குணமா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறதுங்கிற தர்மங்களே ஆத்மாவில். ஆத்மாவுடைய தர்மம் சத்ரூபமும் ஞானமும் சைத்தன்யமும் இல்லை சரீரத்திலையும். இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஒன்னோட ஒண்ணு சத்தியான்றதே விதைநீக்கம், அமிதம் அமேதம் இப்படின்னு விவகாரம். நானே இது, இந்த சரீரத்தை பார்த்த நான் தான் இது, இங்க இருக்கேன், வெள்ளையா இருக்கேன், இப்படின்னு அமிதம் அமேதம் எனக்கு சேர்ந்தது இவைகள் எல்லாம். இப்படி ஒரு லோக விவகாரம் இருக்கு. இந்த விவகாரம் என்ன? நைசர்கிக. யார் சார் சொல்லி கொடுத்தோம்? கொடுக்கவே இல்லை. புத்தி இல்லைங்கிற அப்பப்ப வேற சொல்லி கொடுக்காம நிறைய விஷயங்கள் கத்துருக்கோம். ஆனா அது என்ன கத்துறதெல்லாம் தப்பா போயிடுது. நான் என்ன பண்ணுவேன், விவகாரம் என்ன சொல்லி கொடுக்காமலே நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு. இது என் கண்ணு பார்த்தா நான் பாக்குறேன், சொல்லணும், சொல்லணும். நமக்கு நல்லா புரியுது. சொல்றீங்களா? சொன்னீங்கன்னா லோகத்துல உங்களை பைத்தியம்னு சொல்லுவான். குருகுலம் போறீங்களா? பைத்தியம் ஏறித்தான்னு சொல்லுவான். நான் பார்க்கிறேன் பார்க்கிறேன்னு சொல்றேன். நியாயமா எது? கண்கள் பார்க்கிறது, கண்கள் வாயிலாக நான் பார்க்கிறேன் இப்படி சொல்லணும். காலால் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருக்குன்னு தான் சொல்லலாம். அப்ப என்ன விவகாரம்? ஏன் இப்படி சொல்றோம் நம்ம? நைசர்கிகோயம் லோக விவகாரா ரொம்ப நாளா இப்படி வந்துட்டு இருக்கு சார். நேச்சுரலா வந்துருக்கு சார். இது அத்தியாசத்துக்கு என்ன சார்? ஏதாவது ஒரு சொன்னா அதுக்கு ஒரு டெபினிஷன் சொல்லணும், அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்லணும். அப்பதான் அந்த பொருள் இருக்குன்னு சாஸ்திரக்காரால் விட்டுருப்பா. அப்படி இதுக்கு லட்சணம் என்ன? அவங்க இது எப்படி அத்தியாசம்னா என்னது? ஓயம் அத்தியாசோ நாமேதி கேட்கிறான். ஆஹா கேட்கிறான். கோயம் அத்தியாசோ நாம
ஏதோ அத்தியாசம் அத்தியாசம்னு சொல்றீங்களே, அத்தியாசம் எது? ஆஹா கோ அயம் அத்தியாசா, அயம் அத்தியாசா, இந்த அத்தியாசம் என்னது அப்படின்னு கேட்க. அத்தியாசம் என்னன்னு சொன்னா அதுக்கு சொல்லணும்னு, ஸ்மிருதி ரூபா பரத்ர பூர்வ திருஷ்ட அவபாசா. இப்ப நான் திருஷ்டாந்தத்துல இது மேல என்ன புரிய வைக்க போறேன். எனக்கு தார்மத்துக்கு பின்னால வரப்போறது. எங்க ஆரம்பிச்சோம்? ஆத்மாவை சரீரமாகவும் சரீரத்தை ஆத்மாவாகவும் நினைச்சு சரீரத்துல வரக்கூடியதான சுகதுக்கங்களை, சுகதுக்கங்கள் சரீரத்துல எப்படி வருது? குளிர், உஷ்ணம், இப்படி வரலாம், துவந்தங்கள்னு பேரு. அதே போலயே கவலை, மோகம், இவைகள்லாம் மனசுல வருது. இவைகள்லாம் கன்ஃபியூஸ் ஆத்மாவோட சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். யாராவது அப்படியே பாக்குறான், என்ன என்ன கண்டு அப்படியே சொல்றான், என்ன ரொம்ப கர்வமா இருக்காருன்ட்டு எனக்கு தெரியல, பயமா இருக்கு. லோகத்துல நமக்கு வரக்கூடியதான சுகமோ துக்கமோ நம்ம கிராஸ் பாடியில தான் வருது. ஒன்லி வித் கிராஸ் பாடி. அது மூக்கனாக்க இவ்வளவு வச்சுதானே பண்ணிட்டு இருக்கு. இவைகளெல்லாம் என் ஆத்மாவை தாக்குறது. இப்ப வந்த ப்ராப்ளம் என்ன? சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு சம்பந்தம். ஆத்மாவை சரீரமாகவும் சரீரம் ஆத்மாவாகும். ஆனா நான் இத புரிய வச்சதுக்கு முதல்ல ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதோட இது அது மாதிரி அப்படின்னு சொல்ல போறேன். இப்ப சொல்லியிருக்கார், ஓ எமத்யாசா நாமா. அத்தியாசம்னா என்ன சார் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு டெபினிஷன் சொல்றார், ஸ்மிருதி ரூபா பரத்ர பூர்வ திருஷ்ட அவபாசா. என்ன? அவபாசா தோற்றம். அவபாசம்னா தோற்றம். என்ன தோற்றம்? ஒழுங்கான தோற்றம் இல்ல. அவமதோ பாசா அவபாசா, பொய்யான தோற்றம். இப்ப முதல்ல என்ன சொல்லியிருக்கான்? அவபாசா பொய்யான தோற்றம். எது எங்க இல்லையோ அது அங்க இருக்கா போல தோணினா அதுக்கு அத்தியாசம்னு பேரு. கிழிஞ்சல்ல வெள்ளி இல்ல. இப்ப இத நான் சொல்லுவேன், அப்புறம் இதை சமன்வயப்படுது. முதல்ல அத்தியாசத்துல ஒரு புத்தகத்துல நம்ம புரிஞ்சுப்போம். எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் கிழிஞ்சல் இருக்கான், வெள்ளின்னு நினைச்சான், பிரமிச்சான். வெள்ளி பளபளான்னு இருக்கு, கிழிஞ்சலும் பளபளான்னு இருக்கு. அதை பார்த்ததுமே ஓஹோ அப்படின்னு சுத்தியில பிரகதாத்தியாசத்தை பண்ணிட்டான். இப்ப இங்க இந்த அத்தியாச லட்சணம் இங்க இருக்கணுமா இல்லையா? இருக்கான்னு. அத்தியாச லட்சணம் என்ன? தோற்றம். வெள்ளி தோற்றல இது அத்தியாசம். அத்தியாசம்னு சொல்ல போறீங்களா? அப்படி இல்லை சார். எங்க இல்லையோ அங்கே அது தோன்றது. அவமதோ பாசா அவபாசா. எங்க அது இல்லாத இடத்துல பரத்ரா. எங்கு அது இல்லையோ பரத்ரான்னு இன்னொரு இடத்துல கண்டு வெள்ளின்னு பார்த்தா அவபாசமா அது அத்தியாசமா அது? அது உண்மையான ஞானம். பார்த்தேலையானால் உண்மையான அறிவு. இப்ப நம்ம சொல்லக்கூடியதான அவபாசம் என்ன? அது இல்லாததை அதுவாக பார்க்கிறது. கண்டான் என்று நினைத்தான். என்ன? அவபாசா. அவபாசா. அது இல்லாத இடத்தில் அதை வெள்ளி இல்லாததான கிளிகளில் வெள்ளி என்று அறிந்தான். அது என்ன? ஒரு மனுஷன் இதற்கு வாழ்க்கையில வெள்ளிய பார்க்கல. அவனுக்கு கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு வருமோ? கிழிஞ்சல் அங்க என்னமோ சொல்லுவான், வெள்ளின்னு சொல்ல மாட்டான். அங்க ஏதோ மின்னுகிறது அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்ன வெள்ளின்னு இவன் சொல்றான்னா, இந்த வெள்ளியை முன்னால பார்த்திருக்கான், எங்கேயோ பார்த்திருக்கான். இத பார்த்ததுமே சார் இது அது வெள்ளி. அப்ப என்ன? முன்னால பார்த்த பொருள் இங்க தோன்றது. எந்த பொருள் எங்கு இல்லையோ அந்த பொருள் அங்கு முன்னால பார்க்கப்பட்டதான வெள்ளி இங்க தோன்றது. வேற என்ன கவனிக்கணும்? கிழிஞ்சல்ல வெள்ளி தோன்றதுன்னு நான் சொன்னேனையானால் எத்தனை விஷயம் இருக்கு. எது இங்கு தோன்றதோ அது முன்னால பார்க்கப்பட்டதா இருக்கணும். அது மாதிரி இது காணப்படணும். இதை அது என்று நினைக்கணும். வெள்ளிய முன்னால பார்த்திருக்க, வெள்ளி மின்னிக் கொண்டிருக்க கூடியதான பொருள் என்று அறிந்தான்.
இப்பொழுது கிழிஞ்சலை பார்த்தான். அந்த கிழிஞ்சலும் மின்னுகிறது. பார்த்து அந்த கிழிஞ்சலை வெள்ளியாக பார்த்தான். பரத்ரா வெள்ளி இல்லாத இடத்தில் பூர்வ திருஷ்டிய முன்னால பார்க்கப்பட்டதான ரகதம் வெள்ளியை அறிந்தான். பரத்ர பூர்வ திருஷ்டியவபாசா நான் இல்லாததான இடத்தில் முன்னால எப்பொழுதோ பார்க்கப்பட்டதான வெள்ளியை இப்பொழுது அறிகிறான். இதற்கு பரத்ர பூர்வ திருஷ்டி அவபாசகான்னு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. வெள்ளிய பார்க்கிறான்னு சொல்றேல, ஒரு மனுஷன் எப்ப சார் பார்ப்பான்? பொருள் இருந்தா பார்த்துதான் இவனுக்கு வழக்கம். பொருள் இல்லாத பொருள் நீங்க பாக்குறீங்களா? யானைய பார்த்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? யானை அங்க இருக்கணும், இருந்தா தான் பார்ப்பேன். ஆக்சுவலி பர்செப்ஷன் எப்படி வருது உங்களுக்கு? எப்படி நாங்கள் பிரத்யட்சமாக ஒரு பொருளை பார்க்கிறோம்? நாங்கள் பொருளை பார்க்கும் பொழுது அப்பொருளும் உங்க கண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுறது. இந்த கண்ணு மனசோட சேர்றது, மனசு ஆத்மாவோட சேர்றது. ஆத்மா மனசா சங்கீத்தேன இந்திரியேன இந்திரியமர்த்தேன பிரத்யட்சம். ஆத்மா மனசோட சேர, மனசு கண்ணோட சேர, கண்ணு பொருளோட சேர பொருளானது எனக்கு அறியப்படுகிறது. அப்படியா? இப்ப நான் வெள்ளிய அறிஞ்சேன்னு நீங்க சொன்னீரே, உங்க வார்த்தைக்கு நான் எப்படி நம்புறது? என்ன வெள்ளி இல்லையங்க? நீங்க தானே வெள்ளி இல்லாத இடத்துல. வெள்ளி இல்லாத போனா வெள்ளியை நான் பார்த்தேன்னு எப்படி அறிவு உங்களுக்கு வரும்? இல்ல தூண் இருந்தா நான் கண்ணால பாக்குறேன், தூணுங்கிறேன். தூணே இல்லாத இடத்துல தூணுன்னு நான் சொல்லுவேனா? தூணுங்கிற அறிவு வருமா எனக்கு? அந்த பைத்தியம்ல அது எப்படி சார்? எப்படி நீங்க அவபாசகான்னு சொல்லலாம்? அதுக்காக தான் சொன்னார், நினைத்த மாதிரி செப்பு மாதிரி சொப்பனத்துல பொருளை பாக்குறேன், அங்க இருக்கா தெரியணும். என்ன அர்த்தம்? முன்னால எப்போ பார்த்து அந்த பார்த்த பொருளை இமேஜின் பண்ணிருக்கு. விவகாரம் என்ன? நினைச்சிருக்கு. எப்பொழுதோ பார்த்த வெளியே இப்பொழுது நினைச்சிருக்கு. ஸ்மிருதி மாதிரி இருக்குங்க. ஸ்மிருதியே இல்ல. ஸ்மிருதின்னு சொன்னா என்ன சார் தோஷம்? நினைச்ச பொருள் எல்லாம் அதுன்னு சொல்றேன் சார். அதை பார்த்தேன், என்னைக்கா சொப்னத்துல பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லிடும். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் எழுந்துட்டு சொப்னத்துல புலிய பார்த்தேன், சிம்மத்தை பார்த்தேன், அது பயங்கரமா இருந்தது. என்னைக்காவது சொப்னத்துல இதுங்கிறோம் சொல்றது. நீங்க வேதாந்த கிளாஸ் நடத்துறீங்களா? என்ன பத்தி சொல்றீங்களா? நீங்க சொல்றதுதான் வேதாந்தத்துல இருக்கு. நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ. இப்ப ஸ்மிருதி எப்பவுமே வறுமையானால் சொல்லணும், கிரகத்தம்னு சொல்லணும், வெள்ளின்னு சொல்லணும். ஞாபகம் வந்ததான பொருளை எல்லாம் அதுங்கிற பதார்த்தத்தில் தான் சொல்லி வழக்கம். அது அப்படி இருந்தது சார், அன்னைக்கு அப்படி இருந்தேன் சார், அதான் நடந்தது சார் சொல்வேன். ஞாபகம் வந்ததெல்லாம். ஆனா வெளியில இது வெள்ளிங்கிறேன் சார், அதுன்னு சொல்ல வேண்டியதுல இதுங்கிறீரேன். அதுவோ இதுவோ சரியா வந்து உமைக்கு மாத்தி விவசாயம் என்னடா? இது வெள்ளி மாதிரி இருக்கு, நினைப்பு மாதிரி இருக்கிற வெள்ளி இல்லாத இடத்தில் வெள்ளியினுடைய இதான் அத்தியாசம். அத்தியாசம்னா என்ன அர்த்தம்? வெள்ளியினுடைய தோற்றம். எங்கு வெள்ளியிலையோ அங்கு வெள்ளியினுடைய தோற்றம். நினைப்பு மாதிரி இருக்கக்கூடியதான வெள்ளியினுடைய தோற்றம். இப்ப நான் ஒரு அத்தியாசம்னு சொல்றதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் வச்சிருக்கேன்? ஆப்ஜெக்ட் should be perceived. தோற்றம் இருக்கணும். அங்கே அந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல இருக்கிற பார்த்தா சமய ஞானம் ஆயிடும். வெள்ளியை கண்டு வெள்ளின்னு பார்த்தலையான சரியான ஞானம். அதை பத்தி நம்ம அத்தியாசம்னு சொல்ல போறதில்லை. வெள்ளி இல்லாத பொருளை வெள்ளியாக பார்க்கணும். பரத்திர அவபாசா. பார்த்த பொருளை தான் இருக்கணும். பூர்வ திருஷ்டி அவபாசா. உத்தத்துல வெள்ளிய பார்த்திருக்கணும். இப்பொழுது அங்கே வெள்ளி இருக்கப்படாது. வெள்ளி இல்லாதான பொருளை இப்பொழுது நான் வெள்ளியாக பார்க்கணும். அது எப்படி? வெள்ளி இல்லாத பொருளை எப்படி சார் பார்க்கறது? நினைப்பு மாதிரி. இதுதான் அத்தியாச லட்சணம். இப்படி அத்தியாசம் இருந்தா இந்த அத்தியாசம் உலகத்துல எல்லோருக்கும் தோன்றது சார், உங்களுக்கு மட்டும் இல்ல. ஏமாந்து போறதுன்னு யாருன்னு படிச்சவன் தான் ஏமாறுவானா? படிக்காதவன் ஏமாற மாட்டானா? எல்லாரும் தான் ஏமாறுறான் வாழ்க்கையில.
ஏமாற மாட்டாளா? புருஷால ஏமாற்றல, எல்லாருக்கும் உண்டு. இந்த ஏமாந்து போறதுங்கிறது யூனிவர்சல். எப்பங்கிறது தான் நம்ம பதே பதே ஏமாறுறோம், வேற ஒரு தரம் ஏமாறுறோம். அதான் விடுங்க. ஏமாந்து போறதுங்கிறது வாழ்க்கையில சாதாரணம். கிழிஞ்சல கண்டு வெளியாறதுங்கிறது எல்லா மதஸ்தானுக்கும் உண்டு. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்றது ஒவ்வொரு மாதிரி வச்சுங்க. பாருங்க, கிழிஞ்சல கண்டு போனா வெள்ளினா எல்லாருக்கும் ஆசை தானே. அதே யாரும் அது இது பண்ணாம வச்சுருக்க, நம்ம போய் எடுத்து போன கிட்ட போனா எடுத்து பார்த்தா பின்னால கருப்பு கருப்பா இருக்கு. இது வெளியில கார்னு போட்டான். இது விருத்தாந்தத்துக்கு நான் சொல்றேன். ரோட்ல போயிட்டே இருக்கு, ஏதோ ஒரு பலபலான்னு நின்றுட்டு அது ₹1 காயின்னு எடுத்து, இப்போ ₹2 காயின்னு ₹1 ரொம்ப சின்னதா போயிடுது. கனவும் காணப்படல. ₹10 காயின்கிறடா இல்லையா இல்லைங்கிறடா அநியாயமா சொன்னதுக்கு அது காயின்னு எடுக்கலாம். என்ன அது சோடா பொடி முடியா இருந்தது. போட்டு வந்துட்டா அப்புறம் இன்னும் பார்த்து யாராவது நம்ம ஏமாந்தானு சிரிச்சு போயிட்டான். இது ரோட்ல நடக்கக்கூடியதான விஷயம். ஒன்று ரெண்டு இன்னொன்னா ஏமாறுறதுங்கிறத காமன் செய்ய விரும்படி. ஆனா இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கிறதுங்கிறது ஒவ்வொரு மாதிரி சொல்றேன். விவகாரம் என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்றதான் இங்க. முதல்ல நையாயிக்கன்னு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றான்னு பார்ப்போம். தர்ம அத்தியாசா இது வதந்தி. இப்படிப்பட்டதான ஏமாந்து போறதான விஷயத்தை அந்நிய தர்மஸ்யா அந்நியத்ரா இன்னொரு இடத்தில் அந்நிய தர்மஸ்யா இதை விட வேறான ஒரு தர்மத்தை அத்தியாசம் அத்தியாசம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப இது எப்படி அப்படிங்கறத அவன் நையாயிக்கிற கேட்டா அவன் என்ன சொல்ற, இப்படி சொல்றேன் சார். இப்ப இவன் வெளிய பார்த்தான், நியாயமா இங்க என்ன இருக்கு, கிளிஞ்சல் தான் இருக்கு. எதிர்க்க முன்னால இருக்க கிளிஞ்சல் தான் இருக்கு. அந்த கிளிஞ்சலா இருக்கக்கூடியதான அந்த கண்ணு, அதுல இருக்கக்கூடியதான அந்நிய தர்மத்திய வெள்ளியில எட்டி இருக்கக்கூடியதான வெள்ளிங்கிற பதார்த்தத்தை இங்க கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். இது அவன் பண்ணி அவன் என்ன சொல்றான், கடையில வெள்ளி இருக்கு. நியாயமா எங்க சார் இருக்கு வெள்ளி? கடையில இருக்கு. இங்க என்ன இருக்கு, கிளிஞ்சல் தான் இருக்கு. கிளிஞ்சல கண்டு இது மின்றதுனால கடையில இருக்கக்கூடியதான வெள்ளி ஞாபகம் வந்து அந்த வெள்ளிய இங்க பார்த்தோம். கரெக்டா இருக்கும். கடையில வெள்ளி இருக்கு, இங்க எதிர்க்க இல்ல. கிளிஞ்சல் இருக்கிற இடத்துல வெள்ளி இல்ல. கடையிலயோ வீட்லயோ வேற ஏதோ ஒரு இடத்துல வெள்ளி இருக்கு. இந்த கிளிஞ்சலை பார்த்ததுமே இத மின்றதை கண்டதுமே அவனுக்கு அந்த ஞாபகம் வந்தது. அந்த ஞாபகம் வந்ததுமே டக்குனு வெள்ளியும் நடக்குதானே இருக்கு. அந்த இடத்தில் இது அநேகாக்கியாதிவாதியா இருக்கிற நையாயிகன் வெள்ளி இல்லாதான கிளிங்களில் அந்நிய தர்மஸ்யா கடையிலயோ ஆத்திலையோ வேற எங்கேயோ இருக்கக்கூடியதான வெள்ளியினுடைய தர்மத்தை பார்க்க முடியும் இப்படின்னு அவன் சொன்னான். அவனை போய் கேட்க வேண்டாப்பா, வெள்ளி இல்லாத போத வெள்ளி எப்படிடா பார்த்தேன்னு. இல்ல, மனுஷனுடைய சுபாவம் வெள்ளி இருந்தாத்தானே வெள்ளிய பார்க்கணும். வெள்ளி கடையில இருக்கு, ஆத்துல இருக்கு, வேற எங்கேயோ இருக்குங்கிறீங்க. எனக்கு எதிர்ப்பு இல்லாதான வெள்ளி இவன் இங்க எப்படி பார்த்தான் அப்படின்னு சொன்ன. அவன் என்ன பதில் சொல்றான் தெரியுமா, நான் இது லௌகிக சன்னிகர்த்தம் இல்ல, இது அலௌகிக சன்னிகர்த்தம். ஞான லட்சணா பிரத்யாசத்தி. மனுஷனுக்கு ஒன்னு இன்னொன்னு ஞாபகம் வருது சகஜம். அவன் ஏன்னான்னு அங்கே சைக்கிள் பிராண்ட் கட்டி விற்கிறது, அங்க எட்டி இருக்கு. இங்க இருந்து பார்த்தான், வாசனை தெரியுமா? அங்க இவன் என்ன பார்த்தான், இந்த ஊதுவத்தி பெட்டியை மட்டும்தான் பார்த்தான். அதுக்குள்ள ஊதுவத்தி வச்சுக்கலாம், ஏதோ குப்பை போட்டு வச்சிருக்கேன் தெரியாம இருக்கணும். இவன் அதை பார்த்ததுன்னு என்ன
வாசனைங்கிறான். இவன் என்ன பண்ணியிருக்கான், சைக்கிள் பிராண்ட் ஊதுவத்தியை உபயோகித்து அந்த பிராண்ட்ல இருக்கக்கூடியதான வாசனை நல்லா இருக்குன்னு மனசுல நினைச்சுண்டு இந்த பெட்டியை பார்த்ததுன்னா ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம். ஒண்ணு பார்த்தா இன்னொன்னு ஞாபகம் வருது. யானையை கட்டா அந்த மாவட்டிக்காரன் ஞாபகம் வரான். பக்கத்துல யானை தான் பார்த்திருக்காரு, மகத்து பக்கத்துல இருக்கணுமே அப்படிங்கிறான். ஏன்னா அவன் இல்லாமல் யானையை கண்டா எனக்கு பயம். இருந்ததுன்னா அதை போய் தோடுவான். அப்படி உலகத்திலேயே ரொம்ப கரகரான்னு இருக்கிற பொருள் யானை தோடு. அது எல்லாரும் அதை போய் தொடறான் சார். அதுக்கு ஒரு ரூபாய் வச்சுதான் தலையில ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இல்ல. என்னடா யானை ஆசீர்வாதம் பண்றது ₹1 கொடுத்த லோகத்துல பாக்குறோமா இல்லையா? அப்ப என்ன, ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம். ஒண்ணு கண்டா இந்த பக்கத்திலேயே இருந்தால் இருக்கிற பொருள் ஞாபகம் வருது. அதே போல கிழிஞ்சலை பார்த்தா இன்னுக்கிற கழிஞ்சலை பார்த்தா வெள்ளி ஞாபகம் வருது. இதான் சார் அந்நியதா கியாதி. கிழிஞ்சலை வெள்ளியாக அறிந்தான். இப்படி சொன்னான். இப்ப ஒருத்தர் எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க, அத்தியாசத்தை கிழிஞ்சலை கண்டான், வெள்ளி அவனுக்கு ஞான லட்சணா பிரத்தியாசத்தினால ஒன்ன கண்டா இன்னொன்னு ஞாபகம் வரணும். அப்படி வந்தா பார்த்தான், ஆனா வெள்ளி இங்க இல்லை. இப்படின்னு பதில் சொன்னான். அதே சமயத்துல இந்த பௌத்தன் ஒருத்தர் இருக்கானோ இல்லையா, அவர்கள 4 பேர். 4 பேர்ல கணிதவாதி யோகாக்காரன் ஒருத்தன். அவன் என்ன சொல்றான், இல்ல சார், சுத்தியில புத்தி ரூபமா இருக்கக்கூடியதான ஆத்ம தர்மம் ரகதமா இருக்கு. அவனுடைய அபிப்பிராயம் கட்சி என்ன, எந்தெந்த பொருளா இருந்தாலும் எல்லா பொருளும் அறிவு தான் சார். அறிவை தவிர தனியா பொருள் இல்லை. நாம இங்க தூண் இருக்குங்கிறோம், தொட்டு பார்க்கிறோம், தூள் இருக்கிறவங்க தொட்டு பார்க்கிறோம், எல்லா பொருளும் அத்வைத்தியனுடைய தோன்ற. அவன் என்ன சொல்றான், எல்லாம் உள்ள இருக்கிறது வெளியில தோன்ற. அறிவுதான் பொருளாக அறியப்படுகிறது. என்ன அறிவுதான் எப்படியான்னு கேட்டேன். சொப்னத்துல பொருளை பார்த்தீங்களா இல்லையா? யானையை பார்த்தேன், பூனையை பார்த்தேன், ஓடினேன், எல்லாம் இருந்தது. ஏதாவது ஒரு பொருள் இருக்கா இங்க? ஒரு பொருளும் இல்லை. ஏன்னா எழுதுமே எல்லாம் போயிருக்கு. ஒரு பெரிய வீடு எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு சொப்னம் வந்தது உங்களுக்கு. எழுது பார்த்தா ஏதாவது இருக்கா? இல்ல. ஏன் சார் அத்தனையும் போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செகண்ட்ல எப்படி சார் போகும்? வீடை உடைக்கணும்னா அதுக்கு 3 மாசம் 4 மாசம் எடுத்துக்கலாம். அது பழைய வீடு சார், உடைக்க முடியாதுங்கிறான். தன்னை கரங்க ஒண்ணுமே காணுமே. சொப்னத்துல பார்த்த பொருள்கள் எல்லாம் அறிவு. உங்களுடைய உள்ள இருந்ததான அறிவு வெளியில காணப்பட்டது. ஆகையால் பொருள் எல்லாம் அறிவுத்தான். ஞானமே தவிர ஜேயமான பொருளை இல்லை அப்படிங்கிறான் அவன். அவன் என்ன சொல்றான், முதல்ல அறிவானது கிழிஞ்சலாக இருந்தது. இப்போது அந்த கிழிஞ்சலானது உள்ள இருக்கிற ஆத்மாவானது அந்த கிழிஞ்சலில் வெள்ளியாக காணப்பட்ட எல்லா பொருளும் இல்லை. அறிவை தவிர ஒன்றும் கிடையாது. அந்த வெள்ளிய கிழிஞ்சலாக காணப்பட்டதான அறிவு சுத்தியாதியில புத்தி ரூப ஆத்மனா அறிவெனக்கூடியதான ஆத்ம தர்மம் வெள்ளியாக காணப்பட்டது. ஏதான் யாரு சொல்லு, எதையும் சொல்லல. ஒவ்வொருத்தரும் அதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐயன் என்ன சொன்னா, அந்யதா கியாதி. இதையே இன்னொரு விதமாக பௌத்தன் சொன்னான். இங்க ஒரு மீமாம்சகர் போனார். மீமாம்சையில 2 பேர், பிரபாகர மீமாம்சா, ஒருத்தர் பாக மீமாம்சன். பாக மீமாம்சகன் அத்வைத்தி மாதிரி இல்ல, மீமாம்சன் மாதிரி அத்வைத்தி வச்சுக்கணும். விவகாரே பட்டனையா குமார்ல பட்டம் சொன்னதான்னு நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணணும். பிரபாகர மீமாம்சன் தான். அவன் என்ன சொல்றான், மனுஷனுக்கு ஏமாந்து போறதே கிடையாது. அவருக்கு எப்போதுமே நல்ல ஞானம் தான். ஒரு நாளைக்கு விஷயமே கிடையாது. ஐயா கிழிஞ்சல்ல வெள்ளிய பார்த்தேன், அவை பார்த்தேன், வெள்ளியிலே தூக்கி போட்டேன், எல்லாம் நான் பார்த்தேன் உங்களை. இப்ப பிரமமே இல்லைங்கிறீரு, அது எப்படி வரும்னு இல்ல, பிரமமே இல்லைன்ட்டான். எப்படி பிரமம் இல்லைன்னு சொல்றேன். அதுட்டா அவன் சொல்றான், சார் நீங்க கிழிஞ்சல்ல வெள்ளிய பார்த்து ஏமாந்து போனீங்கன்னா நீங்க சொல்லுங்க. அப்படி இல்ல, முதல்ல அங்க என்ன இருந்தது, கிழிஞ்சல் இருந்தது.
அந்த கிழிஞ்சல் இருந்தத இவன் பார்த்தான். பார்த்ததுமே இவனுக்கு என்ன சார் அறிவு வந்திருக்கணும்? இது கிழிஞ்சல் அப்படி வந்திருக்கணும். இது கிழிஞ்சல்னு வந்திருக்க வேண்டி இருக்கிற சமயத்துல இந்த மனுஷனுடைய வீக்னஸ் என்னன்னா, ஒரு பொருளை பார்த்தா அதை டோட்டலா கிரகிக்கிறது இல்லை. அது ஒரு வழக்கம். எங்காவது நீங்க வந்து அது காஃபி கொண்டு வந்து கொடுத்தா ஏதோ பேசி விட்டே ஆத்துக்கு போனேன். உங்க ஆத்துல மாமி கேட்டா ஆத்துக்கு போனேல கொடுத்தாங்களா? காஃபி கொடுத்தாச்சு. அப்புறம் அதை கொடுத்து அதை கவனிக்கலா? டம்ளரா டம்ளரா எது டம்ளர் காஃபி கொடுத்தாங்க. அவ்வளவு காஃபி லைட்டா இருந்ததா ஸ்ட்ராங்கா இருந்ததா? ஏமா பிராணம் வாங்குறேன், காஃபி நல்லா இருந்ததுன்னு சொல்ல, அவ்வளவுதான். இதெல்லாம் கவனிக்கல. ஏன் அதை அனுபவித்த போதிலும் கவனிக்கிறீங்களா? வேட்டி கட்டணும் தர அந்த வேட்டி கரை என்னன்னு உங்களை கேட்க சொல்லுவீரோம். அதே சொல்ல மாட்டோம். நீங்க ஆத்துக்காரே எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்தீங்க போயான்னு சொல்லுவாரே தவிர அந்த வேட்டி கரை நீங்க பாக்கலையா? பாத்தியது கவனிக்கல. மனுஷனுடைய சுவாவம் என்ன? எதை பார்த்தாலும் அதுல ஒரு பார்த்தை தான் கவனிக்கிறான், முழுமையாக கவனிக்கிறது. இப்ப கிழிஞ்சலை பார்த்தான். கிழிஞ்சலை பார்த்தாலே எனக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கணும்? இது கிழிஞ்சல் அப்படின்னு வரணும். ஆனா இதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்க சார் கிழிஞ்சலை விட்டான். ஏன் சார் விட்டான்? தோஷத்தினால விட்டான். தோஷம்னு ஒண்ணு இருந்தா உடனே விட்டு போயிடும். இது கிழிஞ்சல்னு அறிவு வர வேண்டி இருந்தா அதுல இதுங்கிற அறிவு வந்து கிழிஞ்சலுக்கு அறிவு வரலை. அதே மாதிரி இவன் இந்த கிழிஞ்சலை பார்த்துட்டு இதுல மின்றது, பலபலான்னு மின்றது. இவன் முன்னால எங்கேயோ பலபலான்னு மின்னு பார்த்திருக்கான். எதை? வெள்ளிய. இந்த கிழிஞ்சல்ல மின்னக்கூடியதான நிலைய கண்டுமே அவனுக்கு டக்குன்னு வெள்ளி ஞாபகம் வந்தது. பார்த்தா இன்னொன்னு ஞாபகம் வருது நமக்கு வந்தது. அவன் இந்த வெள்ளி ஞாபகம் வந்தா அவன் எப்படி சொல்லி இருக்கான்? அதை அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வந்தா எப்படி சொல்றாங்க? அது அப்படி இருந்தது. வெள்ளி அது மின்னிட்டு அப்படின்னு சொல்லணும். வெள்ளிய ஞாபகம் வந்ததுன்னு இவன் அது மின்னிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? தோஷத்துல அது போயிடுத்து, மின்னுட்டுன்னு போயிடுது. என்ன இருக்கு? அந்த வெள்ளி மட்டும் ஞாபகம். அந்த வெள்ளி மின்னக்கூடியதுங்கிற அறிவு ஞாபகம் வர வேண்டிய இடத்துல அது எனக்கு உரியதான பொருள், அது வெள்ளிங்கிறதும் அதுங்கிறது மின்னு போயிடுது. என்ன மிச்சம் இருக்க? வெள்ளிங்கிறது மிச்சம் இருக்கு. இது கிழிஞ்சல்ங்கிற ஒரு அறிவு, அது வெள்ளிங்கிற ஒரு அறிவு. இதுல கிழிஞ்சல் போச்சு, அதுல அது போச்சு. என்ன இந்த இதையும் அந்த வெள்ளியை சேர்த்து இளம் ரஜதம் இதெல்லாம் ஆகுமான்னா ஆயிடுச்சு. இதெல்லாம் மண்ணுல பண்ணிட்டு இருக்கையில அவ இதுக்கு என்ன பேரு? இதுதான் பௌத்த பிராபாகர மீமாம்சங்களுடைய எக்ஸ்பிளனேஷன். என்ன சொல்லியிருக்கான்? இது கிழிஞ்சல்ங்கிறது உண்மையான ஞானம், அது வெள்ளிங்கிறது உண்மையான நினைப்பு. அதுல ஸ்மிருதித்வாம்சம் மறந்து போயிடுது, இதுல சுற்றுத்வாம்சம் மறந்து போயிடுது. இந்த ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு கலந்து வச்சு, இது ரெண்டு கலக்கப்படாதோ அந்த ரெண்டு கலந்து வச்சு இது வெள்ளி என்று லோகத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். பிரமம்னே ஒண்ணுமே கிடையாது. பிரமம் இது பிரமே இல்ல. ரெண்டு பொருளை ஒன்னோட மிக்ஸ் பண்ணிருக்கான் விவகாரம் முழுக்க. அதனால வந்த வினை என்ன சுவாமி ஆச்சு? முதல்ல நையாயிக்கு சொன்னது அந்யதா சாதி, வேற எங்கோ இருக்கிறத இங்க பார்த்தான், உள்ள இருக்கிற அறிவை வெளியில பார்த்தான். இது பௌத்தனுடைய மதமும் நையாயிக்கருடைய மதமும், யோகாக்காரருடைய மதமும் பௌத்தனுடைய இது, நையாயிக்கருடைய மதமும் அந்யதா சாதி. இவன் எப்படி சொல்றான்? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், இது உண்மையான ஞானம் தான், ஆனா இப்படி நினைக்கிறான் சார் லோகத்துலங்கிறான் இவன் மீமாம்சகன். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் அவர் என்ன சொல்றாரு? விவேக அக்ரஹ நிபந்தனோ பிரமயுதி.
கேசித்து மீமாம்சகால் எத்ரா எங்கு எதத்யாசா எதனுடைய அத்தியாசமோ எங்கு சிருஷ்டியில் எதத்யாசா ஜகதத்தினுடைய தோற்றமோ அது விவேக அக்ரஹ நிபந்தன அயோஹோ விவேக அக்ரஹ நிபந்தன சுத்திக்கும் ரஜதத்துக்கும் இருக்கக்கூடியதான பிரியக்கூடியதான நிலைய தனித்தனி டிஸ்டிங்க்ட் நேச்சர் அதை தெரியாதனால விவேக அக்ரஹ நிபந்தன பிரமயிட்டு வியவகாரா. நம்ம மதத்துல பிரமம் இல்ல, பிரமம்னு லோகத்துல சொல்லிக்கிறான். இது சொன்னோம். அந்நியதோ இன்னும் சில பேர் என்ன சொல்றார், எத்திர யதத்யாசா விபரீத தர்மத்துவ கல்பனா மாதத்ததே. இது மாத்தியமிகால ஒரு பௌத்தாலே ஒரு பாட்டு இருக்கு. அவன் என்ன சொல்றார், எத்திர யதத்யாசா எங்கு எதனுடைய தோற்றம் இருக்கோ அதுவே விபரீத தர்ம கல்பனாம் ஆதத்தது அதுக்கு விபரீதமான விருத்தமான இன்னொரு தர்மத்தை இருக்கிறதா பார்க்கிறார். கிளிஞ்சலை பார்த்தான், கிளிஞ்சலுக்கு விபரீதமாக மாறுதலா இருக்கக்கூடியதான வெள்ளியினுடைய தர்மம் அங்கே பார்த்தான். கிளிஞ்சல் தான் இருக்கு, கிளிஞ்சலுக்கு விபரீதமா இருக்கக்கூடியதான மாறுதலான வெள்ளியினுடைய தர்மத்தை இங்க பார்த்தான் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தோம். ஆனால் வேதாந்தி என்ன சொல்றான், கிளிஞ்சல் தான் அங்க இருக்கு, நீங்க கிளிஞ்சலை பார்த்து கிளிஞ்சலுக்கு மேல அஜ்ஞானம் இருந்தது, அந்த அஜ்ஞானம் வெள்ளியா மாறிச்சு, வெள்ளி அங்க இருக்கு, இருக்கிற வெள்ளிய பார்த்து அத்வைத்தி சொல்றது. நீங்க கிளிஞ்சலை பார்த்து கிளிஞ்சலுக்கு மேல அஜ்ஞானம் இருக்கு, அதனால கிளிஞ்சல் தெரியல. அந்த கிளிஞ்சலுக்கு அதிஷ்டானமா இருக்கிற ஆத்மாவில அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லணும். அந்த அஜ்ஞானம் நீங்க பார்த்ததுமே என்னடா சிலர் வெளிய மாறிட்டு வெளிய மாறி அங்க இருக்கு. இது அஜ்ஞானத்தினுடைய வெள்ளி ஞானம் வந்தா, இது கிளிஞ்சல் ஞானம் வந்தா போயிடும். இது அனிர்வச்சனீய ஆத்ம ரசத்யாதி ரன்யதா ததா அனிர்வச்சனீய பஞ்சகம். எவரிபடி எக்ஸ்பிளைன்ஸ் திஸ். இப்படி கிளிஞ்சல வெள்ளின்னு கண்ட ஏமாந்தான். எப்படிதான் ஏமாந்தான்னா, உள்ள இருக்கிற ஆத்மா வெள்ளியா மாறிச்சுன்னு சில பேர் சொன்னா, சில பேர் சொன்னா கடையில இருக்கிற வெள்ளி இங்க தோணிட்டுன்னு, கடையில இருக்கிற வெள்ளி இங்க தோணிட்டுன்னு சொன்னா அன்னிதா கியாதி. உள்ள இருக்கிற ஆத்மா வெளியில தோணிட்டுன்னா அது ஒரு கியாதி, ஆத்ம கியாதி. அது கியாதியே இல்லை சார், அது பிரமே இல்லைன்னா ரெண்டு அறிவை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான் மீமாம்சகன் சொன்னா அக்கியாதி. ஆனா அத்வைதி என்ன சொல்றான், கிளிஞ்சலுக்கு மேல அஜ்ஞானம் இருந்தது, அந்த அஜ்ஞானமான வீக்னஸ கண்டு வச்சதமா மாறிட்டு, ஆகையால் இது அனிர்வச்சனீய. ஏன் சார் வெள்ளியா மாறணும், இன்னொன்னு மாற முடியாது, அதை கேட்டுக்கணும். எனக்கு அஜ்ஞானம் சொல்லிட்டு இருக்கேன், என்ன போய் பிராண்டம் வாங்குறிய, விவகாரம் என்ன, அனிர்வச்சனீயாதி ஆத்மச்சாதி ரசாதி அச்சாதி சாதிரண்யதா அனிர்வச்சனீயாதி இச்சேதி பஞ்சகம். இந்த 3 லைன்ல ஆச்சாரியார் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அந்தந்த மதம் சொல்றப்ப விஸ்தாரமா சொல்ல போறேன். 2ஆம் அத்தியாயத்துல 2ஆம் பாதம் வரும் பொழுது, கர்மத்தை கண்டனம் வரும் பொழுது இவாள சொல்ல போறேன். ஆனா இங்க இருக்கிற நஷ்டெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. கேட்டு அந்நியத்துல அந்நிய தர்மாத்தியாசா இது வதந்தி. கேட்டுட்டு சில பேர் நையாயிட்டால் அந்நியத்ரா அது இல்லாதான சிருஷ்டியில் அந்நிய தர்ம அத்தியாசா ரசதாத்தியாசான்னு சொல்றா. அதை கேட்டுட்டு சில பேர் உள்ள வெளியில இருக்கிறதா காணக்கூடியதான சிருஷ்டியில் அந்நிய தர்ம அத்தியாசா உள்ள இருக்கிற ஆத்ம தர்மத்தினுடைய அத்தியாசம்னு சொல்றா. கேட்டுட்டு மீமாம்சகாலோ என்றால் எத்திர எதத்யாசா, எத்திர எங்கு எதத்யாசா எந்த வெள்ளியை பார்க்கிறீங்களோ விவேக அக்ரஹ நிபந்தன, அந்த சிருஷ்டிக்கும் அந்த வெள்ளிக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசத்தை தெரியாதனான்னு சொல்றா. அந்நேதோ
யோகாச்சாராளோ என்றால் சூன்யவாதிகள் அவாழ்ந்தோ என்றால் எത്ര எதத்யாசா எங்கு எது தோன்றதோ அந்த சிருஷ்டிக்கு விபரீத கர்மத்துவ கல்பனா தத்துவ கர்மத்துவ கல்பனா மாதத்ததே இது. யாராவது எப்படி சொல்லிட்டு போயிட்டு ஏமாந்து போறாங்கிறதா உண்மை. அவன் எப்படி ஏமாந்தாங்க இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அந்நிய தர்ம அவபாசதாம் ஒன்று கண்டு இன்னொன்னு ஏமாந்து தொலைக்கலாம். அது நம்பியது சிறகு இது மாறல. எப்படி போனா என்ன விழுந்தா என்ன நேரத்தா வாழ்பழ தோலை போச்சுன்னா தெரியாம காலை வச்சேன்னா இது சரியா இல்லைன்னா 6 மாதத்துல முடிச்சேன்னா விழுந்திரும். அதான் நிஜம். அது எப்படி வேண்டாம் எப்படி இருந்தாலும் அந்நிய தர்ம அவபாசதாம் நவ்யபிசரதி மாறுவதில்லை. எப்படி நீங்க சொல்றேன் லோகே அனுபவ உலகத்துல பாருங்களேன். சுத்திக்காகி ரஜதவ அவபாசதே நீங்கள் அல்லவா வெள்ளி மாதிரி தோணித்து. இவன் சொல்றான் வெள்ளி மாதிரி தோணித்துன்னா அது வெள்ளி இல்லையேன்னு அர்த்தம். நீங்கள் தான் தோணித்து. இவனே சொல்றான் நீங்கள் தானே வெள்ளி மாதிரி தோணித்து. ஏகச்சந்திர சௌகரியவன் ஒண்ணுக்குள்ள இருந்தான் சார். எனக்கு தோணிச்சு. அப்ப விவகாரம் என்ன ஏமாந்து போறதுங்கிறது காமன். இதே மாதிரிதான் வாழ்க்கை முழுக்க ஏமாறுறோம். தண்ணியில இருந்து மனம் வரபரியந்தும் அத்தனை பிறவைகளோ ஆத்மான்னு ஆத்மாவை சரீரம் சொல்லி ஏமாந்து போய் நிறுத்தோம். அப்படின்னு சொன்ன கோபம் வந்துருது பூர்வபட்சிக்கு. அது எப்படி நீங்க சொல்லலாம்? சாதாரணமாக கிராமாந்தரத்துல இட பசங்களை கேளுங்க சொல்லுவா. நாங்கெல்லாம் படிச்சுவா ஒவ்வொருத்தருக்கும் டிகிரி. நாங்க ஏமாறுவோம் உலகத்துல நாகரிகால் நாங்க சிவிலைஸ்டு பீப்புள். அங்க ஏமாறுவோமா? அது எப்படி நீங்க ஏமாறலாம்னு சொல்லலாம்? அபிஷய விஷய அத்தியாச விஷய தர்மானம். உங்க அத்தியாசமே சரியா வராது அப்படின்னு அதுக்கு மேல பூர்வபட்சம் சொல்றான். அதுக்கு பதில் சொல்ல போற இப்படி இது பாஷ்யம். இது மேல வரக்கூடியது சம்பாவனா பாஷ்யம். முன்னால அத்தியாசத்துக்கு வாட் இஸ் டெபினிஷன் சொல்லி முடிப்போம். இது அத்தியாசம் பாசிபிள் சம்பாவனை இருக்கா? அத்தியாசம் முடியுமோ? வரும். என்ன நிறைய படிக்கும் நிறைய வரும். 1000 பேர் இருந்தா ஏமாத்துவான். பெரிய ஆளா இருக்க 1000 பேர் இருக்கான்னு அவனையே விடாதீங்க. உங்க அட்ராக்ஷன் 1000 டைவர்ஸ் ஆயிடுச்சு ஏமாத்தான். விவகாரம் ஒன்னும் கவலையே விடாதீங்க. அத்தியாசம் வரலாம் அப்படின்னு சொல்ல போற சம்பாவனா பாஷ்யம்னு பேரு.